ஈரான் அமெரிக்கா இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த ராணுவ நடவடிக்கை இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என்று அறிவித்துள்ளார். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் டிராரிங் லைன் ஆகிய பெயர்களில் ஈரான் மீது பாரிய வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. இந்த தாக்குதல்களில் ஈரானின் உச்சத்தலைவர் அயாத்துல்லா அலி கமேனி மற்றும் பாதுகாப்பு பேரவை செயலாளர் உள்ளிட்ட 48 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய செம்பரி சங்கத்தின் தகவல்படி இதுவரை 201 பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் 1000 ராணுவ இலக்குகள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 150 பேர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி வருகின்றது. குவைட்டில் உள்ள அமெரிக்க தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதோடு 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யம், பக்ரைன், கட்டார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களால் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சார்ஜாவில் 3 உயிரிழந்துள்ளதோடு பாதுகாப்பு கருதி துபாய் மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அத்துடன் இஸ்ரேலின் சமசம் ஈரான் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 27 பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் மேற்கு ஜெருசலேம் பகுதியில் ஈரான் நடத்திய மற்றொரு தாக்குதலில் 6 பேர் காயமடைந்தனர். இதேவேளை பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 22 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவுதளங்களை மூலத்திலேயே அழிப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட தயார் என பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை விடுத்துள்ளன. அதேவேளை அனைத்து இலக்குகளும் எட்டப்படும் வரை ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் முழுவீச்சில் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க மத்திய கட்டளையகம் மேற்கொண்டு வரும் தற்போதைய ராணுவ நடவடிக்கையின் முதல் 24 மணி நேரத்திற்குள் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், சட்டம் ஒழுங்கை பேணவும் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் குறித்த தகவல்களை சர்வதேச ஊடகங்கள் முக்கிய செய்தியாக வெளியிட்டு வருகின்றன. இந்த ராணுவ நடவடிக்கை குறித்த மேலதிக விவரங்கள் மற்றும் சேத விவரங்களை அமெரிக்கா மத்திய கட்டளையகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க துருப்புக்களை இலக்கு வைத்து ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பக்தாத் சர்வதேச வானூர்தி நிலைய வளாகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ பிரிவுகள் மீது இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக ஈராக்கின் ஷியா போராளிகள் குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தாக்குதலினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க படைகளை வெளியேற வலியுறுத்தி இந்த போராளிகள் குழு தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதலை தொடர்ந்து வானூர்தி நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறை இணைந்து அப்பகுதியில் தீவிர தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் 2 முக்கிய ராணுவ தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிரித்தானியா தனது ராணுவ தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலின் ஹஃபா நகரை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் சரமாரி ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணைகளை மூலத்திலேயே அளிக்கும் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயார் என பிரித்தானியா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதன் தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரான் அமெரிக்கா இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த ராணுவ நடவடிக்கை இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என்று அறிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் ஈரானின் பரப்பளவு மற்றும் தற்போதைய ராணுவ நிலவரத்தை கணக்கில் கொண்டு இந்த காலக்கெடுவை திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல்கள் தற்காலிகமானவை அல்ல என்றும் அமெரிக்காவின் அனைத்து இலக்குகளும் எட்டப்படும் வரை போரின் வேகம் குறையாது என்றும் அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். இதுவரை நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப் இது தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் இந்த போரில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதை அவர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார்.
அவர்கள் மிகச்சிறந்த வீரர்கள் என்றும் புகழாரம் சூட்டிய ட்ரம்ப் போர்க்களத்தில் இத்தகைய உயிரிழப்புகள் துரதிருஷ்டவசமானவை எனினும் தவிர்க்க முடியாதவை என்று குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் குறித்து கேட்கப்பட்ட போது அவர்கள் இப்போது பேச விரும்புகிறார்கள், ஆனால் கடந்த வாரமே பேசியிருக்க வேண்டும் என்று பதிலளித்த அவர் தற்போதைக்கு தாக்குதல்கள் தொடரும் என்று உறுதிபட தெரிவித்தார். அணு ஆயுதம் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டுள்ள ஈரான் நாகரீக உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்பதால் இந்த தாக்குதல்கள் அவசியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் யோர்தான் போன்ற நாடுகளின் தலைவர்களுடன் தான் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அமெரிக்க படைகளின் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து விரைவில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் பொருளாதார மையங்களை குறிவைத்து தொடர்ந்து துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்பதால் வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றம் இன்னும் சில வாரங்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கிறார்.